வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th தமிழ் இயல் 7ல இருக்க எல்லா லெசன் லைன் பை லைன் கொஸ்டினும் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இயல் 1லேருந்து 6 வரைக்கும் எல்லா லெசன் கொஸ்டினும் கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க போட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இயல் 7. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இயல் 7 பாரதம் அன்றைய நாற்றாங்கால். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் என தாரா பாரதி தனது பாடலில் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். யாருடைய இனிமையான பாடல் வரிகள் காவிரி கரை வரை எதிரொலிக்கும் என தாரா பாரதி பாடலில் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் காளிதாசர். அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி ஆற்றின் ஊற்றுகோலாக என்ற வரி இடம்பெற்றுள்ள தொகுப்பு? ஆன்சர் தாரா பாரதியின் கவிதைகள். அன்றைய நாற்றாங்கால் என்ற கவிதையின் தொகுப்பு? ஆசிரியர் தாரா பாரதி. பூமியின் கிழக்கு வாசல் என்று ஆசிரியர் கூறும் நாடு இந்திய நாடு. இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது மெய்யுணர்வு. யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாரா பாரதி கூறுகிறார்? ஆன்சர் கம்பர். குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக டேஷ் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன? காஷ்மீர் மலர்கள். மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை. தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. அடுத்து பாடம் 2, தமிழ்நாட்டில் காந்தி. காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? மதுரை. காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? ஆன்சர் மதுரை. ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் ராஜாஜி. காந்தியடிகள் முதல் முறையாக சென்னை வந்த ஆண்டு 1919 பிப்ரவரி மாதம். ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று காந்தியடிகள் யாரிடம் கூறினார்? ஆன்சர் பாரதியார். காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்து இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? காந்தியடிகள். இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் காந்தியடிகள். தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் ராஜாஜி. உயர்வு தாழ்வு நிகழ்வு நடந்ததால் காந்தியடிகள் எந்த இடத்திற்கு செல்ல மறுத்துவிட்டார்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்? பாரதியார். காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு 1920 செப்டம்பர் மாதம். காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கியிருந்தார்? கானாடு காத்தான். காந்தியை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள். காந்தியை கவர்ந்த தமிழ் கையேடு எழுதியவர் ஜி.யு. போப். காந்தியடிகள் தமிழை எப்போது கற்க தொடங்கினார்? தென்னாப்பிரிக்காவில். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காகவும் பாடுபட்டவர் காந்தியடிகள். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தி கூறினார்? உ.வே. சாமிநாதர். 1937 ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர்
யார்? உ.வே. சாமிநாதர். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள். வரவேற்பு குழு தலைவர் உ.வே. சாமிநாதர். தலைமை வகித்தவர் காந்தியடிகள். காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்த பாடம் வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யார்? வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், வில்பயிற்சி ஆகியவற்றை கற்றறிந்தவர். சிவகங்கையின் மன்னன் யார்? முத்துவடுகநாதர். சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியார் யாரை மணந்து கொண்டார்? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டையில். எங்கு நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார்? காளையார் கோவில். வேலு நாச்சியார் அமைச்சர் யார்? ஆன்சர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் தளபதிகள்? ஆன்சர் பெரிய மருது, சின்ன மருது. ஐதர் அலியுடன் வேலு நாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? உருது. வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஐதர் அலியின் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலு நாச்சியாருக்கு உதவ மைசூரில் இருந்து வந்தனர்? 5000 குதிரைப்படை வீரர்கள். பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் குயிலி. ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர்? ஆன்சர் மருது சகோதரர்கள். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு ஆங்கிலேயர் யாரை வற்புறுத்தி கொன்றுவிட்டனர்? உடையாள் என்ற பெண். எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார்? ஆன்சர் விஜயதசமி. யார் ஆயுதக்குடங்கில் உடலில் தீ வைத்து கொண்டு குதித்தவர்? ஆன்சர் குயிலி. தமது தாலியை காணிக்கையாக யாருடைய நடுக்கல்லுக்கு வேலு நாச்சியார் செலுத்தினார்? ஆன்சர் உடையாள். ஆயுத கிடங்கில் உடலில் தீ வைத்து கொண்டு குதித்தவர் குயிலி. வேலு நாச்சியார் காலம் 1830 1896 வரை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். அடுத்து இலக்கண பகுதி. நால்வகை சொற்கள். இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? 4. 4 வகை சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் எடுத்துக்காட்டு. ஆன்சர் பாரதி, பள்ளி, கண், ஓடுதல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. தந்தையும் தாயும். தம்பிக்கு. திருக்குறளை. செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. வா, போ, எழுது, விளையாடு. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் எனப்படும். உரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. மாநகரம் சால சிறந்தது. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார் பாடல்கள். வ.உ. சிதம்பரனார் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். வ.உ. சிதம்பரனாரின் பன்முகத்தன்மை. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு 1906. 1 என்பதை குறிக்க டேஷ் ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. ஓர், ஒரு.
உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அது. எடுத்துக்காட்டு, அது நன்றாக உள்ளது. அடுத்து கலைச்சொல். பேட்ரியாட்டிசம் நாட்டு பற்று. ஆர்ட் கேலரி கலைக்கூடம். லிட்ரேச்சர் இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.